நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை ஒரு மிகச்சிறந்த நடிகராக மட்டுமே இன்னும் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் மிகச்சிறந்த ஆச்சரியங்களை புதைத்து வைத்திருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை. சிவாஜியுடன் பல வருடங்களாக பழகி கொண்டிருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் 50 வருடங்களுக்கு மேலாக ரசிகர்களாக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட அவரை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிவதில்லை. அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தில் வரும் ஒரு உச்சகட்ட காட்சியான புலவராக நடித்திருக்கும் சிவாஜி கணேசனை யானை இடறி கொள்ள வேண்டும் என்று அரச தண்டனை விதிக்கப்படும். இந்த காட்சியில் ஒரு மேடையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சங்கிலியால் பிணைத்து வைத்திருப்பார்கள். அந்த காட்சியில் யானையானது பல அடி தூரம் நடந்து வந்து காலை தூக்கி சிவாஜியின் தலையை நசுக்குவதாக படக்காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த காட்சியை படமாக்கும் போது டம்மியை வைத்து படமாக்கி விடலாம் என்று இயக்குனர் உள்பட யூனிட்டும் சிவாஜியிடம் சொன்னது. ஆனால் அந்த படக்காட்சி தத்துரூபமாக இருக்க வேண்டும் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதை மறுத்துவிட்டார். நானே அந்த காட்சியில் நடிக்கிறேன் என்று உறுதி கூறிவிட்டார். அந்த பட யூனிட்டை சேர்ந்தவர்கள் அது வேண்டாம் என்று சொல்ல இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது என்னன்னா, அந்த காட்சியை படமாக்க ரிஹர்சல் பார்த்தபோது யானையானது முரண்டு பிடித்து சரியாக ஒத்துழைக்க மறுத்ததுடன் படப்பிடிப்பில் வைத்திருந்த பொருட்களை காலால் மிதித்தும் தும்பிக்கையால் அடித்து நொறுக்கியும் கலவரம் செய்ததாம். இதையெல்லாம் பார்த்துதான் பட யூனிட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்க யோசித்தார்களாம். நடந்து வரும் யானையையும் சிவாஜியையும் காட்டி பக்கம் வந்து நிற்கும் போது டம்மியை வைத்து விடலாம் என்று யோசித்து அதை சிவாஜியிடம் சொன்னபோதுதான் சிவாஜி அவர்கள் மறுத்திருக்கிறார். சிவாஜி அவர்கள் இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து பட யூனிட்டை சேர்ந்தவர்கள் பரபரப்புடனும் பீதியுடனும் நின்றார்களாம். பிறகு அந்த காட்சி படமாக்கப்படுகிறது. சிவாஜி அவர்கள் மேடை மீது படுத்திருக்க 200 அடிக்கு அப்பால் இருந்து யானை நடந்து வருகிறது. யானை நடந்து வர வர நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வசனங்களை பேசுகிறார். சிவாஜியின் அருகில் வந்து நின்ற யானை காலை தூக்கியது. ஷூட்டிங் ஸ்பாட்டை பெரிய கலக்கத்துடன் பார்த்தது. உணர்ச்சி பொங்க வசனங்களை பேசிக் கொண்டிருந்த சிவாஜி அவர்கள் கடைசி சொல்லாக நில் என்ற வார்த்தையை தன் சிம்ம குரலில் பெரியதாக கர்ஜித்தார். அந்த நில் என்ற வார்த்தையை அவர் சொல்லும் போது ஒரு பெரிய மந்திரத்தை சொல்வது போல்தான் இருக்கும். என்னாகுமோ ஏதாகுமோ என்று பரபரப்புடன் யூனிட்டார்கள் சுற்றிலும் பயத்துடன் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பெரிய அதிசயம் நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சிவாஜி கணேசனின் அந்த நெல் என்ற வார்த்தையை கேட்டதும் யானையானது காலை தூக்கி அப்படியே நின்றது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கும் இப்போது சொல்லப்படுகின்ற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? சற்று பொறுங்கள். சிவாஜி அவர்களும் யானைகளும் சம்பந்தப்பட்ட காட்சிகள் பல படங்களில் வருகின்றன. தங்கமலை ரகசியம், காத்தவராயன், வணங்காமுடி, அந்தமான் காதலி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் வேட்டையாடுவதில் பெரும் வீரர் என்று தெரியும். பெரும்பாலும் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி இருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் யானைக்கு முன் துப்பாக்கியை தூக்கியதில்லை. யானை சவாரி செய்து வேட்டைக்கு சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டின் பிரபலமான பல கோயில்களுக்கு யானைகளை கொடையாக கொடுத்திருக்கிறார். ஒருமுறை அமெரிக்காவின் மிருக காட்சி சாலைக்கு குட்டி யானையை பரிசாக அனுப்பி வைத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். இன்னும் ஒரு ஆச்சரியமான சம்பவம். கலைஞர் அவர்கள் தஞ்சைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அப்போது சூரக்கோட்டையில் சிவாஜி இருப்பதாக கேள்விப்பட்டு அப்படியே சிவாஜி கணேசனை பார்த்துவிட்டு வரலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் தன்னை பார்க்க வருவதாக தகவல் சொல்லப்பட்டது. என்ன இப்படி திடீரென்று சொல்கிறாரே, முதலாக வருகிறார், என்ன செய்யலாம் என்று யோசித்த சிவாஜி கலைஞர் அவர்களுக்கு நன்றாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். சிவாஜி விலை உயர்ந்த மாலை ஒன்றை தயார் செய்தார். திருவானை காவல் கோயிலில் இருந்த யானையை வரவழைத்தார். சூரக்கோட்டைக்கு வந்த கலைஞர் அவர்களை வாசலில் நிற்க வைத்து யானையிடம் அந்த மாலையை கொடுத்து கலைஞரின் கழுத்தில் போட ஏற்பாடு செய்தார் சிவாஜி அவர்கள். கலைஞர் அவர்கள் வந்ததும் அவர் கழுத்தில் மாலையை போட யானை முரண்டு பிடித்தது. தயங்கி நிற்பது போல் அந்த யானை நின்றது. அதை பார்த்த சிவாஜி கணேசன் அவர்கள் யானையிடம் ஏதோ சொல்ல உடனே யானையானது முரண்டு பிடிக்காமல் அந்த மாலையை கலைஞர் கழுத்தில் அணிவித்தது. இதை பார்த்து வேந்து போன கலைஞர் அவர்கள், என்ன கணேசு, நீ சொன்னபடியெல்லாம் இந்த யானை கேட்குது என்று ஆச்சரியமாக கேட்டாராம் கலைஞர் அவர்கள். யானைகளுடன் படு இயல்பாக நடிப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல பல யானைகளை கொடையாக கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, அந்த யானைகளுடன் படு நேசமாக பழகுவார் சிவாஜி கணேசன் அவர்கள். யானைகளுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பந்தமானது மிகவும் உணர்ச்சி பூர்வமானது.
யானைகளை கட்டுப்படுத்த யானை பாகன்கள் இருப்பார்கள். யானைகளுக்கு என்று ஒரு பாஷை இருக்கிறது. யானைகள் முரண்டு பிடிக்கும் போதெல்லாம் அந்த பாஷையை பேசித்தான் யானை பாகன்கள் அதை கட்டுப்படுத்துவார்கள். அந்த பாஷையில் ஒரு அன்பு இருக்க வேண்டும். அந்த பாஷைக்கு யானைகள் அடிபணியும். யானைகளுக்கும் யானை பாகன்களுக்கும் உண்டான ஒரு சங்கீத பாஷை அது. பொன்னியின் செல்வன் புதினத்தில் கூட ராஜராஜ சோழ தேவர் அந்த பாஷையை தெரிந்து வைத்திருந்தார் என்று அந்த புதினத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து யானைகளுடன் மிகவும் விருப்பமாக பழகி இருக்கிறார். யானைகளுடன் பழக, நேசத்தை காட்ட, அதை கட்டுப்படுத்த அதன் பாஷையை தெரிந்து வைத்திருந்தார் என்பதுதான் நடிகர் திலகம் சிவாஜியின் இன்னொரு சிறப்பு. இந்த யானை பாஷையை தெரிந்து வைத்திருந்ததால் தான் சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தில் நடிக்கும் போது யானையானது அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டது. கலைஞர் அவர்களுக்கு மாலை போட சொன்ன போதும் அது பணிந்தது. நடிப்பு தொழிலை மீறி என்னவெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் இந்த ஆச்சரிய மனிதர். இது போன்ற விஷயங்களை கேட்கும் போது அவர் நடிகர் என்பதை விட அவர் எவ்வளவு பெரிய ஆச்சரிய மனிதர் என்பதை எண்ணும் போது நாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா என்ன? கடவுளின் அருளும் ஆசியும் இருந்தால்தான் ஒரு மனிதருக்கு இத்தனை சிறப்புகள் அமையும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரிடத்தில் இன்னும் எத்தனையோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.